ஹாய், வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு 9th மேக்ஸ்ல பயிற்சி 2.2ல 5வது சம் என்ன கொடுத்துருக்காங்க? வகுத்தல் முறையை பயன்படுத்தாமல் பின்வருவற்றுள் எவை முடிவுறு தசம விரிவை பெற்றிருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? வகுத்தல் முறையை பின்பற்றாம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப பாருங்க, p பை 2 பவர் m 5 பவர் n, அதாவது 2 பவர் 5 பவர் இதுல மட்டும் வந்திருந்தா நம்மளுக்கு என்னது? அது முடிவுறு தசம விரிவு. சரிங்களா? அதை தவிர்த்துட்டு வேற எந்த நம்பர், அதாவது 2ல இருந்து 3 4 இந்த மாதிரி எந்த பவர்ல எந்த இதுல வந்தாலும் 3 4 இந்த மாதிரி எந்த நம்பர் வந்தாலும் 2 5 தவிர்த்துட்டு அப்படி வந்துச்சுனாலே அது என்னது? முடிவுறா தசம விரிவு. சரியா? இப்ப பாப்போமா? ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இது வந்து 128 பிரிக்க போறோம். ரெண்டாவது வைப்பாடுல போடுங்க. என்ன வரும்? 6 2 12 4 2 8. மறுபடியும் 2ல போடுங்க. என்னது வரும்? 3 2 6 2 2 4. மறுபடியும் 2ல போடுங்க. 1 2 மிச்சம் 1 இருக்கும். 12 6 2 12. சரியா? மறுபடியும் 2ல போடுங்க. எண்ணி 2 16. மறுபடியும் 2ல போடுங்க. 4 2 8. 2ல போட்டோம்னா 2 2 4 1 2. சரியா? எத்தனை வருது? 1 2 3 4 5 6 7. அப்போ மொத்தம் எத்தனை வருது? 7 பை 2 பவர் 7. சரியா? அப்ப இது வந்து என்னது? 2 பவர்ல தானே வந்திருக்கு. 2 பவர்ல வந்திருந்தாலே நம்மளுக்கு என்னது? முடிவுறு தசம விரிவு. 2 இல்லாட்டி 5. இது கூட 5 வந்தாலும் ஓகே தான். சரியா? அப்போ நம்மளுக்கு இது வந்து என்னது? முடிவுறு தசம விரிவை பெற்றிருக்கும். எனவே 7 பை 128 ஆனது முடிவுறு தசம விரிவை பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. சரிங்களா? அடுத்து ரெண்டாவது இது பாருங்க. 21 பை 15ன்னு கொடுத்துருக்காங்க. 21 பை 15 இதை வந்து எத்தனாவது வைப்பாடுல அடிக்கலாம்? 3வது வைப்பாடுல அடிக்கலாம். அப்படிதானே? இது வந்து என்ன வரும்? 5 15ன்னு வரும். இங்க வந்து 7 21ன்னு வரும். அப்ப என்ன வரும்? 7 பை 5. சரியா? இப்ப பாருங்க, கீழே வந்து 5ல மட்டும்தான் வந்திருக்கு. அப்படிதானே? அப்ப 5ல வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்னதுதான்? முடிவுறு தசம விரிவை தான் பெற்றிருக்கு. சரிங்களா? அப்ப இதை என்ன எழுதிக்கலாம்? எனவே 7 பை 5 ஆனது முடிவுறு தசம விரிவை பெற்றிருக்கு. பாருங்க, எனவே 7 பை 5 ஆனது முடிவுறு தசம விரிவை பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த சமம் முடிச்சிருக்கோம். இந்த இதுல பாருங்க, 4 9 பை 35ன்னு கொடுத்துருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா 4 35 ஃபர்ஸ்ட் பெருக்கி 9ஓட கூட்டணும். 35 4 பெருக்குங்க. என்ன வரும்? 5 20 0 மீதி 2 முன்னாங்க 12 13 14 வரும். அப்போ 140. சரியா? 140ஓட இப்போ என்ன செய்ய போறோம்னா 9 கூட்ட போறோம். கூட்டினோம்னா என்ன வரும்? 149. சரியா? அப்ப மேல என்னது இருக்கும்? 149. கீழே வந்து என்னது? 35. இப்ப 35 எப்படி பிரிக்கலாம்? 7 5 35 அப்படின்னு எழுதலாமா? 7 5 35. சரியா? இப்ப நம்மளுக்கு வந்து 5 பவர்ல வந்திருக்கு. ஆனா கூட ஒரு நம்பர் வந்திருக்கு பாருங்க. என்னது? 7ன்னு வந்திருக்கு. 7 2 தவிர வேற எந்த நம்பரும் வரக்கூடாது. 2 5 தவிர வேற எந்த நம்பருமே வரக்கூடாது. வந்துச்சுனாலே அது என்னதுதான்? முடிவுறா தசமம். சரிங்களா? முடிவுறா தசமம். அப்ப இந்த நம்பர் என்னது? முடிவுறா தசம விரிவை பெற்றிருக்கோம். சரியா? அப்ப எழுதிருங்க. எனவே இந்த நம்பர் வந்து முடிவுறா தசம விரிவை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதிருங்க. சரிங்களா? அடுத்த சம் பாருங்க. 219 பை 2200ன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப 2200 வந்து பிரிக்க போறோம். சரியா? 2200 ஃபர்ஸ்ட் எத்தனை வைப்பாடுல பிரிக்கலாம்? ஒரு 5வது வைப்பாடுல போடுங்க. என்ன வரும்? 5வது வைப்பாடுல போட்டீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்? 5 20. சாரி, 4 5 20. அடுத்து மீதி 2 இருக்கும். மறுபடியும் 4 5 20 போடுவோம். அதாவது 22ல 20 போச்சுன்னா மிச்சம் 2 இருக்கும். இந்த 2 இதோட சேர்த்து 4 5 20ன்னு போடுவோம். அடுத்து ஒரு 0. சரியா? அடுத்து மறுபடியும் 5வது வைப்பாடுல போடுங்க. என்ன வரும்? எண்ணாங்க எண்ணஞ்சா 40. சரியா? எண்ணஞ்சா 40. மீதி 4 இருக்கும். எண்ணஞ்சா 40. அடுத்து இப்ப இதை வந்து என்னது? 11வது வைப்பாடுல போடலாம். அப்படித்தானே? 8 11 88. சரியா? இப்போ மறுபடியும் என்ன செய்ய போறோம்? இப்போ இத 2வது வைப்பாடுல போட போறோம். 4 2 8. மறுபடியும் 2 என்ன வரும்? 2 2 4. மறுபடியும் 2 1. சரியா? இப்ப இதை எப்படி எழுதலாம்னா 219 பை 5 எத்தனை தடவை வந்திருக்கு? 2 தடவை. அடுத்து 11 ஒரு தடவை. அடுத்து 1 2 3. சரியா? 2 3 தடவை. இப்ப 5 வந்திருக்கு, 2 வந்திருக்கு. ஆனா எக்ஸ்ட்ரா என்னது வந்திருக்கு? 11ன்னு ஒரு நம்பர் வந்திருக்கு. அப்போ இது கண்டிப்பா என்னது? முடிவுறா தசமம் தான். சரியா? 5 2 மட்டும் வந்திருந்தா நம்ம முடிவுறும்னு போட்டிருக்கலாம். சரியா? இப்போ எக்ஸ்ட்ரா 11 வந்ததுனால நம்மளுக்கு இது முடிவுறா தசம விரிவு. லாஸ்ட். எனவே 219 பை 2200 ஆனது முடிவுறா தசம விரிவை பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த சமம் முடிச்சிருங்க. சரிங்களா? புரிஞ்சதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.